ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/9/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் நாள், தேய்பிரை சஷ்டி, தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, மேல்நோக்கு நாள், சர்வதேச சைகை மொழி தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கன்னி லக்னம், இருப்பு 4 நாழிகை 2 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 8 மணி 9 நிமிடங்கள் வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:48 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12 மணி 6 நிமிடங்கள் வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 8:59 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 8 மணி 9 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:27 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:48 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இன்னைக்கு திங்கட்கிழமை. பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். சிவாலயம் போங்கோ, பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணுங்க, நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள மாத்ருகாரகராகிய சந்திர பகவானை வணங்க சுபிட்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி. சஷ்டி அப்படின்னாலே அது தேய்பிரையாக இருந்தாலும் சரி, வளர்பிரையாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா தேய்பிரையில் நம்ம வழிபாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, என்ன நம்மளோட கஷ்டங்கள்லாம் தேய்பிரை போல் அப்படியே தேய்ச்சி போகும். வளர்பிறை சஷ்டியில் நம்ம வழிபாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட சந்தோஷங்கள்லாம் வளர்பிறை போல் அப்படியே பெருகி பூற்றெடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி அப்படிங்கன்னா நம்மளோட கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். என்ன பண்ணணும் அப்படின்னா, வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை கொண்டு நெய்தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பாக இந்த தேய்பிரை சஷ்டியில் உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதேமாரி இன்னைக்கு விரதம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுமாரி திருமண யோகம் கைகூடும். ஆக இன்னைக்கு தேய்பிரை சஷ்டியில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு பண்ண கண்டிப்பாக நல்ல காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, சூரியன் மற்றும் புதன், துலாம் ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க? ஓரளவுக்கு பரவாயில்லையா? பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சுதா? குறைஞ்ச மாதிரியாவது இருந்ததா? அதாவது குடும்பத்தில் ஓரளவுக்கு அந்யோன்யம் இருந்தது. அதே மாதிரி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்திருக்கு. அதே தான் இன்றைக்கி இருக்கும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி பெண்கள் அப்படிங்கும்போது, அதாவது இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இனிய தகவல் வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ஓம் நம சிவாய 108 தடவை சொல்லுங்க. அடுத்தபடியா இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் சர்க்கரை எடுத்து அப்படியே வாயில போட்டுன்னு போயிடுங்க. திதிப்பா உள்ள போறதா இன்னைக்கு கண்டிப்பா ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. ஏன்னா ஜென்மராசியில சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இன்னைக்கும் கொடுக்க போறார். ஆனால் சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். எடுக்கிற காரியங்களில் சில காரியங்கள் இழுபறியானாலும் சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு வீணலைச்சல் இருக்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். ஓம் கம் கணபதியே நமக 108 தடவை சொல்லுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா முருகப்பெருமான் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது ரிஷபராசி என்பவர்கள் 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சந்தோஷமா இருந்தீங்களா இல்லையா? கண்டிப்பா இருந்தீங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கும் உற்சாகம். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான். சில பேர் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். அதேமாரி குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுட்டு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன். அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவே அவர் அங்கே உட்காந்துட்டு குருவோட சேர்ந்துக்கிறார். அதனாலேயே இன்னைக்கு சந்தோஷம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கு நெருக்கமான உறவு பலப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். ஓம் ஸ்ரீ சரவண பவாய் நமக 108 தடவை சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய
பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருப்பீங்க இன்னைக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல குரு பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார், வேகத்தை கொடுக்க போறார். இந்த இடத்துல நீங்க இன்னைக்கு வேகம் அப்படிங்கிறத விட விவேகமான ஒரு வேகத்தை எடுத்துப்பீங்க. எப்படின்னா இப்படி வேலை செஞ்சால் நல்லது அப்படின்னு. அதே மாதிரி உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க, உங்களுக்கு உண்டான உயர்வுகள். தொழில் வியாபாரத்தில் வேக வேகமாக வேலை செய்வீங்க, அதுக்கு உண்டான ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை, வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா 9ஆம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்கார். நேற்றுக்கு எப்படி இருந்தீர்கள் அதே மாதிரி இன்னைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. சில நேரங்களில் சில குழப்பங்கள், யாருக்கு தான் சுவாமி இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. குழப்பம் இருந்தாலும் அதை அப்படியே தூர வைத்துவிட்டு இன்னைக்கு சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிலே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டை எடுத்து அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டுருங்க. சரியா? டைமண்ட் கல்கண்டு அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமா உள்ள போறதா. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கு. சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு அந்த அளவிற்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு காட்டிட்டு தான் போவார். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு லைட்டாக ஒரு காட்டு, அந்த ஒரு காட்டுக்கே நமக்கு அப்படியே நாக்கு தள்ளும். அப்படி இருக்கும்போது நல்லாவே காட்டினார்னு வச்சுக்கோங்க, தாங்காது. அதனால தான் உங்களுக்கு சாதாரணமாக லைட்டாக தட்டுறது கொஞ்சம் பெருசாக தட்டுற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எடுக்கிற காரியங்களில், குடும்பத்தில், நண்பர்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வாகன பயணம் அப்படிங்கும்போது வண்டியை எடுக்கும்போதே ஸ்ரத்தையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். அதே மாதிரி இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லத்தரசிகள். அதே மாதிரி அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பது நல்லது. துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண இந்த சந்திராஷ்டிரமத்தினால வரக்கூடிய சங்கடங்கள் குறையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம், வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், கலகலப்பு நிறைந்த நாள்.
இன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமைவதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் தேடி வரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் சில நல்ல தகவல்கள் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண சங்கடங்கள் குறையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப பவராக இருப்பீங்க. இன்றைக்கும் சும்மா கில்லி அப்படி வேலை செய்வீங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் உங்களை பார்த்தோன்னே பயப்படுவாங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சக வியாபாரிகள் சக கூட்டாளிகள் எல்லாமே உங்ககிட்ட வந்து அப்படியே ஒரு தேனொழுக பேசுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட பவர் அப்படி இருக்குது. அதேமாரி இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வியிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் மெளிரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான பரிசு ஒன்று காத்திருக்கிறது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம் தான். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கும். ஏன்னா 5ஆம் இடமாக்கிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் கிடைக்கும். அதேமாதிரி மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். புனித பயணம் ஒன்றை திட்டமிடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அரிசியை கையில் எடுத்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணா இல்லைன்னா ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல காம்பவுண்டு ஓரமா வெளியில அப்படியே போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்றோம். எறும்புகள் சாப்பிட்றதுனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதேமாதிரி இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இன்னைக்கும் கொடுக்க போறார். அதேமாரி அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரம் அருமையாக அபிவிருத்திகரமாக நடைபெறும். லாபங்கள் வந்து சேரும். பயணங்களின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இடமாற்றம் இனிமையாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள்.
இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 துளசியை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ண உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக வேலை செய்ய போகிறீங்க. பயங்கரம்னா என்ன, அதாவது ஒரு இதில் சொல்லுவாங்க, இவன் எப்படி அப்படின்னா பயங்கர கருப்பாக இருப்பான், அவன் கருப்பாக பயங்கரமாக இருப்பான் அப்படி. அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும். 2மே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்த மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒற்றுமை புலப்படும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகையால் சந்தோஷம் அடைவார்கள். கண்டிப்பா அண்ணா தம்பி வந்தாலே சந்தோஷம் தானே. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் எடுக்கும் காரியங்களில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ. சரியா? இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறனால எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பா ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.